பிரச்சனை இந்த வார்டுல மட்டும்தான் இருக்கா இல்ல மாநகராட்சி ஃபுல்லா இருக்கா சார்? மாநகராட்சி முழுக்க நாங்கள் பயணம் செய்ய இருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய மாவட்ட தலைவர் மனோகரன்ஜி அவர்களுக்கு பல வார்டுகளிலிருந்து புகார் மனுக்கள் மக்கள் அளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதே வேளையில நாங்க ஒன்றை பார்த்துட்டு இன்னொன்னு பார்த்துட்டு இன்னொன்னு போனோம்னா வழக்கம் போல இந்த மாதிரி அதிகாரிகள் வருவாங்க, எங்களை அனுப்பி விடுவதில் கவனமா இருப்பாங்க, அல்லது வழக்கம் போல காவல்துறையை கூட்டிட்டு வந்து கைது செய்வோம் என்று சொல்லி அந்த கைது படலும் தொடரும். அதனால நாங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறோம். இப்ப 3 வார்டு முதல்ல பார்த்திருக்கிறோம். முதலாவது வார்டு 17, 2வது வார்டு 18, 3வது இது 46வது வார்டு. இந்த 3 வார்டுகள்ல உள்ள பிரச்சனை என்ன? 17வது வார்டுல அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமார் அவர்கள் பொதுமக்களுடைய சாலையை மறித்து மண்ணை கொட்டி அந்த மக்கள் இறப்புக்காக அல்லது உயிர் பிழைப்பதற்காக ஒரு ஆம்புலன்ஸ் போனோம் அல்லது ஏதாவது ஒரு அவசர காலத்திற்கு சிகிச்சை என்றால் கூட போக முடியாத அளவிற்கு வேலூர் சிட்டிக்குள்ளார அப்படி ஒரு ஆக்கிரமிப்பை செய்து அந்த மக்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த சாலையை உடனடியாக அந்த மக்களுக்கு திறந்துவிட வேண்டும். அதிரடி பிள்ளையார் கோவில் தெரு என்ற அந்த தெருவை அவர் அந்த மக்களுக்கு பயன்பட விடவில்லை என்றால் நிச்சயமாக அடுத்த கட்ட மிகப்பெரிய போராட்டம் திமுக மாவட்ட செயலாளர் நந்தகுமார் அவர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கும். இரண்டாவதாக திமுகவுடைய பொதுச் செயலாளராக அது மட்டுமல்லாமல் நீர்வளத்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பாலாற்றில 18வது வார்டுல குப்பைகளை கொட்டி குப்பை மேடாக இருக்கிறது. நீர்வளத்தை பாதுகாக்கிறதுக்கு நிறைய மீட்டிங் நடத்துற அவரு பாலாற்றுடைய அந்த கரையில் இருக்கிற காட்பாடி தான் அவருடைய தொகுதி. தண்ணீர் வளம் நாசமாய் போய்கிட்டு இருக்கு. தண்ணீர் கருப்பு நிறத்தில் மாறிக்கொண்டிருக்கு. இந்த பாலாற்றில் கொற்ற குப்பை என்பது, இந்த பாவம் என்பது அந்த 18வது வார்டோட முடியாது. ஒரு பெரு வெள்ளம் வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த பாலாறும் பிளாஸ்டிக் ஆறாக மாறிடும், குப்பை மேடா மாறிடும். அப்ப இதை கண்டுகொள்ளாமல் அதுல அமைச்சருடைய மச்சானோ எம்எல்ஏவுடைய மாமாவும் சேர்ந்து கொண்டுதான் இந்த வருமானத்தை ஈட்டுகிறார்கள். அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் பேசுறாங்க. அப்ப அமைச்சர் மச்சான எம்எல்ஏவுடைய மாமா சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு ஆற்றினுடைய பகுதியை குப்பை மேடாக்கி அங்க இருக்கிற நீர்வளத்தை நாசமாக்குறது தான் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவருடைய வேலைன்னா இது எவ்வளவு பெரிய படு மோசமான செயல் என்பதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்னே கனிம வளங்களை இந்த ஆட்சியில கொள்ளையடிக்கிறாங்க, மணலை கொள்ளையடிக்கிறாங்க, பாறையை கொள்ளையடிக்கிறாங்க, அல்லது கனிம வளங்களை நாசமாக்குவதற்கு பாலாறை போன்ற ஒரு புனிதமிக்க ஆற்றில் குப்பையை கொட்டி பாழாக்குகிறார்கள். இதை கண்டித்து 18வது வார்டுல துரைமுருகன் அவர்களை கண்டித்து இந்த குப்பை கூலங்கள் பாலாற்றிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக மிக கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்கவிருக்கிறோம். அதுக்கு அடுத்து இப்ப நாங்க நிற்கிற 46வது வார்டு, இந்த வார்டுல 10 நாள் டைம் கொடுத்திருக்கிறோம். இங்கேயும் இந்த நடவடிக்கை இல்லைன்னா நாங்கள் இவர்களுக்காகவும் மீண்டும் களத்தில் இறங்குவோம். இந்த 3 முதல்ல எடுத்து இந்த 3க்கு முதல்ல தீர்வு காணணும் என்பதற்காகத்தான் நாங்கள் கவனம் செலுத்துறோம். இது மாநகராட்சி முழுக்க இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஒன்றொன்றாக சரி செய்ய வேண்டும் என்பதற்காகவும், இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒவ்வொரு விஷயத்திலுமே காரணம் சொல்லி தப்பித்து விடுவார்கள் என்பதற்காக எதை செய்கிறோமோ அகலமாக உழுவதை விட ஆழமாக உழுவது மேல். அதனால ஒரே நேரத்துல 60 வார்டு பார்க்கறத விட 3 வார்டுல முதல்ல சரி செய்வோம். அது சரி செய்யக்கூடிய இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி மக்களோடு இருக்கிறது. எல்லா தியாகங்களுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மக்கள் உணரும் பொழுது ஒட்டுமொத்த மாநகராட்சி மட்டுமல்ல, வேலூர் சட்டமன்றத்தினுடைய அத்தனை மக்களும் எங்களோடு இணைந்து இந்த தேசத்தின் பணியை சேவையாக கருதி மிகச்சிறந்த முறையில் ஒத்துழைப்பு தருவார்கள். அதனால் இந்த முதல்ல இந்த 3 வார்டு, ஒன்று அமைச்சருடைய ஆக்கிரமிப்பு, 2வது இங்க இருக்கக்கூடிய மாவட்ட திமுக செயலாளர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆக்கிரமிப்பு, 3வதாக இந்த 46வது வார்டுல பெண்களின் கதறலுக்காக கண்ணீருக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இதற்கு அடுத்து ஒட்டுமொத்த வேலூர் சட்டமன்றத்தின் மக்களுக்காக குரல் கொடுப்போம்.